ஆன்மீக பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த சென்னை போலூர் அல்ல, திருவண்ணாமலையில் ஒரு போலூர் உண்டு. அந்த போலூருக்கு அடுத்த சந்தவாசல் என்ற ஊர் உண்டு. அதற்கு உள்ளே படவேட்டம்மன் என்ற ஒரு திருக்கோயில் அமைந்துள்ளது. இது மிக சக்தி வாய்ந்த திருக்கோயில். இத்திருக்கோயிலை நாம் தரிசித்தால் திருமண தடைகள் இருந்து சகல பாக்கியங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகம். இங்கே நாம் பக்தியுடன் கோவிலுக்கு வந்து நிறைவாக வேண்டினால் மட்டுமே நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது முன்னோர்கள் சொன்ன ஒரு சிறப்பான ஒரு வழி. இந்த குளங்கள் இங்கே அமைக்கப்பட்டன. இந்த குளத்தில் முன்னொரு காலத்தில் தூய்மையாக இருந்தது. இப்பொழுது தூய்மை என்பது எந்த குளத்திலும் உண்டா என்பது கேள்விக்குறிதான். இங்கே பார்த்தோமானால் படைக்கப்பட்ட பொங்கல் உண்டு. நாம் செய்த பொங்கலை இங்கே தான் படைக்க வேண்டும். உள்ளே அனுமதிப்பது கிடையாது. நாம் வெளியே படைத்து கற்பூரத்தை ஏற்ற வேண்டும். பறவைகள் பாருங்கள், அம்மன் ரூபத்தில் பறவைகள் வந்து மாறி அம்மன் பறவையாக மாறி சாப்பிட்டு செல்வது ஒரு ஐதீகம். இங்கே கோழிகள் விடப்படுத்துட்டு சிறப்பு தரிசனம் இந்த வழியில் தான் செல்ல வேண்டும். அப்படி சிறிது நேரம் அமர்ந்து அம்மனை பற்றி யோசிப்போம். இவர்கள் மழலைகள், இவர்கள் இருவரும் ஒருவர்களே. இவர்கள் இருவருமே குழந்தைகள்தான் அம்மனுக்கு. அடுத்து உள்ளே சென்று பார்ப்போம். உள்ளே சென்று பார்த்தால் செல்போன் நம் கையில் இருக்காது என்பது போர்டில் போட்டுள்ளது. ஏனெனில் மொபைல் உள்ளே அனுமதிப்பது இல்லை. ஆதலால் வெளியே எடுக்கிறேன். உள்ளே சென்று வந்து விட்டேன், வெளியே எடுக்கிறேன். இதெல்லாம் சிலைகள், அம்மன் சிலைகள். ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் சுற்றி வர வேண்டும். 10 ரூபாய் மட்டுமே டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. இங்கே உண்டியல் உண்டு. விநாயகப் பெருமானின் சிறப்பான தரிசனம் உண்டு. வெளியே ஆட்டோ உண்டு. இந்த இடத்தில் என்னென்ன கோவில்கள் என்பதை இங்கே படித்து பாருங்கள். பல அற்புதமான திருக்கோயில்கள் இக்கோவிலை சுற்றிவிட்டு லட்சுமி நரசிம்மர் 3 கிலோமீட்டர் தூரங்களே உண்டு. ரேணுகாம்பாள், வேணுகோபால சாமி 8 கிலோமீட்டர் பக்கத்தில் அமைந்துள்ளது. 1 கிலோமீட்டர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. கோட்டை வரதர் சுற்றி சுற்றி நிறைய